ஹலோ கைஸ் தி ஃபர்ஸ்ட் ஃப்ராஸ்டோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு என்ன காமிக்கிறாங்கன்னா, இவங்க ஸ்கூல் டேஸ் தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் வந்து ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினிக்கு வந்து கால் வருது அவங்க வீட்டிலேருந்து, சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கால் வருது. நம்ம ஹீரோயினியும் வந்து எழுந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ஆனால் அவங்க புக்கை வந்து விட்டு போயிடுறாங்க போல. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த புக்க எடுத்துட்டு அவங்க கிட்ட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகும்போது, அவங்க வீட்ல வந்து திட்டிட்டு இருக்காங்க. இவ்ளோ பிக் ஃபேமிலியா இருக்குது. வீட்டுக்கு வந்து சீக்கிரமா ஹெல்ப் பண்ணலான்னு இல்லாத எப்ப பார்த்தாலும் படிக்கிறேன்னு சொல்லி அவங்க ஆன்டி திட்டிட்டு இருக்கிறத வந்து நம்ம ஹீரோ கேட்டுட்டு வர மாரி நம்மளுக்கு வந்து அந்த ஃபிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் அடுத்த நாள், அடுத்த வீக் வந்து 2 பேரும் மறுபடியும் படிக்கிறதுக்காக ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து கேட்கிறாரு, "போன வாரமே சீக்கிரமா போயிட்ட. ஏதாச்சும் ப்ராப்ளமா?" அப்படின்ன உடனே ஹீரோயினி, "அப்படிலாம் இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து நான் உன் புக்கு குடுக்க ரிட்டர்ன் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, நம்ம ஹீரோயினிக்கு வந்து புரிஞ்சுருது. அவரு வந்து நம்ம வீட்டு சூழ்நிலை வந்து அவருக்கு புரிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து புரிஞ்சிருக்காங்க. அப்ப அவர் குடுத்த புக்ல வந்து நம்ம ஹீரோ ஒரு ஸ்டிக்கி நோட் மாரி எழுதி வச்சிருக்காரு. அ எவ்ளோ நம்ம ஓல்ட் ஆனாலும் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிற விஷயத்த வந்து நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த புக்ல வந்து நம்ம ஹீரோ எழுதி வச்சிருக்கிற சீன வந்து நம்மளுக்கு ஃபிளாஷ்பேக்கா வந்து காமிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து ஒர்க்குக்காக வந்துட்டு இருக்காங்க. ஒர்க்குக்காக வந்திருக்கும்போது அவங்க ஆன்டி வந்து வராங்க மறுபடியும். நம்ம ஹீரோயின் என்ன வேணும்? என்கிட்ட பேசாதீங்க கிளம்புங்க அப்படின்னோனே, நான் ஒரு பையன் பார்த்து வச்சிருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ன உடனே, நம்ம ஹீரோயினுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. அவங்க ஃபோன வந்து உடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆன்டி வந்து கத்துறாங்க. இவங்க கோவொர்க்கர், செக்யூரிட்டிலாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. நம்ம ஹீரோயினிக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு வந்துர்றாங்க. கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோயினிய வந்து சமாதானமும் படுத்துறாங்க. அதனால நம்ம ஹீரோயினிக்கு ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸா வந்து ஃபீல் ஆவுது. அடுத்த நாள் வந்துட்டு நைட் வந்து நம்ம ஹீரோ வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு பால்கனில நின்னு. இந்த பொண்ணு என்ன நைட் ஆயிடுச்சு, வெளியவே வரவே இல்ல. எப்போ வேலைய விட்டு வந்தான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம ஹீரோயினி மறுபடியும் வந்து ஸ்லீப் வாக் வந்து பண்றாங்க. பண்ணிட்டு அப்படியே வெளிய வராங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்கறாரு, "எப்போ வந்த? நீ ஏன் பேசாத இப்படி வியர்டா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறாரு. நம்ம ஹீரோயினி பாட்டுன்னு ஹீரோயினி போய் சோஃபால வந்து உட்காந்துர்றாங்க. நம்ம ஹீரோ வந்து கேட்கறாரு, "வேஃபா நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டோனே நம்ம ஹீரோயினி எதுவுமே பேசுறதில்ல. அவங்களோட கைய மட்டும் தேய்க்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட உட்காரலான்னு எழுந்து போனா, நம்ம ஹீரோயினி வந்து எழுந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியுதில்ல. இந்த பொண்ணு என்னதான் பண்ணிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோயினி வந்து எழுந்து வந்துட்டு, நைட் எப்போ வந்த? எனக்கு தெரியவே இல்ல. நான் நேத்து நைட்டு சீக்கிரமா தூங்கிட்டேன்." அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்லிட்டு, "நான் கிளம்புறேன்" அப்படின்னு கிளம்பிர்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியுறதில்ல. இவ ஏன் இப்பலாம் ரொம்ப வியர்டா நடந்துக்கிறா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. அந்த சீன வந்து கட் பண்ணி இந்த சைட் நம்ம ஹீரோயினியும் அவங்க ஃப்ரெண்டும் சாப்பிட வந்திருக்காங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்றாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி இப்போ குழந்தைலாம் இருக்கு போல. ஆனா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்துட்டு நம்ப ஹீரோ மேல வந்து அவங்களுக்கு ஒரு கிரஷ் வந்து இருந்திருக்கு போல. ஆனா ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினிய தானே லைக் பண்ணியிருக்காரு. அந்த ஃபிளாஷ்பேக் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினிய வந்து யோசிச்சு பார்க்குற மாரி. அந்த ஃபிளாஷ்பேக்க காமிச்சுட்டு இவங்க வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினி வந்து சொல்றாங்க, "அவன் என்கிட்ட எவ்வளோ நல்ல விதமா நடந்துக்கிறான். ஆனா என்னால தான் அவனுக்காக எந்த விஷயமும் செய்ய முடியல. அவன மேலும் மேலும் வந்து நான் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து சொல்றாங்க. என் ஆன்டிலாம் வந்துட்டு என்னைய எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க தெரியுமா? அந்த டைம்ல எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி நான் அழுந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிளாஷ்பேக்கும் காமிக்கிறாங்க. ஆனால் அப்பயும் எனக்கு அவன் மட்டும் தான் துணையா இருந்திருக்கான். ஆனா நான் அவன ரொம்ப வந்துட்டு ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ன உடனே, அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க, "இப்ப கூட ரொம்ப டைம் ஆயில்ல. நீ போய் அவன்கிட்ட சாரி கேட்டுரு. உன்னோட பாடியில தானே உன்னோட வாய் இருக்கு. நீ போய் சொல்லு போ" அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வந்து வந்தோனே நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி வந்துட்டு, "உன்னோட வீடெல்லாம் என்னாச்சு? எப்போ மாறப்போற?" அப்படின்னோனே ஹீரோ வந்துட்டு, "பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு மூவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி, "அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்ட உடனே, அந்த பொண்ணு வியர்டா பண்ணிட்டு இருக்கு. உடனே ஹீரோ வந்து சொல்றாங்க, "மேபி அது வந்து ஸ்லீப் வாக்கா இருக்கலாம்." அப்படின்னோனே ஹீரோயின் வந்து சொல்றாங்க, "அது ஸ்லீப் வாக்லாம் கிடையாது. அது வந்து டுவல் பர்சனாலிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்லீப் வாக்னா வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கங்கிறது வந்துட்டு எப்படி சொல்றது? ரொம்ப வியர்டாலாம் பண்ண மாட்டாங்க. வெறி புடிச்ச மாரி ரொம்ப சாந்தமா இருப்பாங்க" அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்து கேட்கிறாரு, "உனக்கு எப்படி தெரியும் இத பத்தி?" அப்படின்னோனே ஹீரோயின் வந்து சொல்றாங்க, "நானும் ஸ்லீப் வாக் வந்து பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலயே வந்துட்டு எங்க அப்பா இறந்ததுலேருந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸ்கூல் படிக்கும்போதே சொல்லியிருக்காங்க. அதே மாரி காலேஜ் படிக்கும்போது காலேஜ் ஹாஸ்டல்லயும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க" அப்படின்னு.
இப்போ அப்படின்னு ஹீரோ கேட்டோனே, இப்போ எனக்கு தெரியல. ஏன்னா என் கூட யாருமே இல்லாதனால எனக்கு தெரியல அப்படின்ன உடனே, ஹீரோயினி உடனே டவுட்டா கேட்குறாங்க. நான் இப்ப ஏதாச்சும் ஸ்லீப் வாக் பண்ணேனா? அப்படின்னோனே ஹீரோ வந்துட்டு, அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ண? அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து கேட்குறாங்க. ஹீரோ வந்துட்டு எதுவுமே சொல்றதே இல்ல. சைலன்ட்டாவே இருக்க. "என்ன பண்ணன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து கேட்குறாங்க. அவரு வந்துட்டு ஒரு டைம் இல்ல, நான் ஒரு 2, 3 டைம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. "உண்மையாவேவா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து கேட்ட உடனே, ஹீரோ வந்துட்டு, "நீ வந்து என்ன ஹக் பண்ண, அப்புறம் கிஸ் பண்ண" அப்படின்னோனே நம்ம ஹீரோயினிக்கு அப்படியே மூஞ்செல்லாம் வந்து ரெட் ஆயிடுது. "என்ன உன் மூஞ்சிலாம் ரெட் ஆயிடுச்சு? சூப் வந்து ரொம்ப காரமா இருக்கா?" அப்படின்ன உடனே ஹீரோயினி, "ஆமா, ஆமா" அப்படின்னோனே நம்ம ஹீரோ மறுபடியும் டீஸ் பண்றாரு. டீஸ் பண்ணோனே ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, "நான் வந்து உங்க ஹைட்டே இல்ல. நான் எப்படி உங்கள கிஸ் பண்ணியிருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்து கேட்கறாங்க. ஹீரோ வந்துட்டு, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா எங்க கிஸ் பண்ண?" அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து கேட்கறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கன்னம் வந்து காமிக்கிறாரு. நம்ம ஹீரோயினி அது ரொம்ப ஹைட் ஆச்சே அப்படின்னோனே, அப்புறம் நம்ம ஹீரோ வந்து லிப்ஸ் வந்து காமிக்கிறாங்க. காமிச்சுட்டு நம்ம ஹீரோ, "சரி விடு நான் உன்ன மன்னிச்சுர்றேன்" அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்துர்றாரு. ஹீரோயினி பின்னாடியே வராங்க. பின்னாடியே வந்துட்டு, "சொல்லு, நான் வந்துட்டு அந்த மாரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஸ்லீப் வாக் பண்ணேன்னா ரொம்ப சைலன்ட்டா இருப்பேன்னு சொல்லுவாங்க" அப்படின்னா, "அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ என்கிட்ட இப்படிதான் வியர்டா பண்ண" அப்படின்னு ஹீரோ வந்து சொல்றாரு. உடனே ஹீரோயினி, "கொஞ்சம் எழுந்து நில்லேன். நான் பார்க்கணும். உன் ஹைட்டுக்கு நான் எப்படி பண்ணியிருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி எழுந்து நிக்கிறாங்க. எழுந்து நின்னுட்டு, "வாய்ப்பே இல்ல" அப்படின்னுட்டு, "ஒருவேள கால தூக்கிட்டு உன் தலைய கொஞ்சம் குனி" அப்படின்னோனே நம்ம ஹீரோயினி அப்படியே க்ளோஸா இருக்கிறதுனே நம்ம ஹீரோயினி குடுகுடுன்னு தூர போய் நின்டுக்கிறாங்க. தூர போய் நின்னுட்டு, "சாரி, இனிமேல் நான் அந்த மாரி பண்ணேன்னா என்ன அடிச்சுரு" அப்படின்னோனே, ஹீரோ, "நான் உன்ன அடிப்பேன்னு நெனைக்கிறியா?" அப்படின்னோனே ஹீரோயினி, "சாரி" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துர்றாங்க. உள்ள வந்துட்டு டேபிள்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு படுக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்காக ஸ்லீப் வாக் பண்றாங்க இல்லையா? அதுக்காக வந்துட்டு நெட்ல போட்டு ரிசர்ச் பண்ணி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு. அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா இறந்தாங்க இல்லையா? அவங்க சமாதிக்கு போயிட்டு, ஏதோ அந்த பூஜைலாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சேடா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க வீட்ல. சேடா வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து வராரு. ஹீரோ வந்து வந்த உடனே, சிக்கன் சூப் எடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்காக மட்டும் தான் ஸ்பெஷலா" அப்படின்னு சொல்லி ஹீரோ குடுத்தோனே, நம்ம ஹீரோயினிக்கு வந்து அழுகை வந்துருது. உடனே வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி மறுபடியும் படுக்க போம்போது எல்லாத்தையும் வச்சுட்டு வந்து படுக்குறாங்க. பார்த்தா அவங்க மறுபடியும் ஸ்லீப் வாக் வந்து பண்ணி வெளிய வராங்க. நம்ம ஹீரோக்கு வந்து இப்பதான் தெரிஞ்சிருது இல்லையா? அவங்களுக்கு வந்து அடிபடாத இருக்கிறதுக்கு டேபிள் ஆண்ட போனா கை வைக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே அவங்கள வந்து புரொடெக்ட் பண்றாங்க அந்த இடத்துலருந்து. நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, அப்படியே அவங்க ஸ்லிப் ஆவுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து புடிச்சுக்கிறாரு. "வேஃபா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஹீரோயினி அப்படியே நம்ம ஹீரோவ வந்து கிஸ் பண்றாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அழகா ஒரு ரொமான்டிக் சீன் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினி வந்து அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்றாங்க. ஹக் பண்ணோனே நம்ம ஹீரோக்கு சொல்லவே தேவையில்ல. அவரு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஹீரோயினி ஹக் பண்ணோனே அவரு அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினி விட்டுட்டு அப்படியே தள்ளி போறாங்க. ஹீரோ வந்து சொல்றாரு, "நீ என்ன இப்ப கிஸ் பண்ண. நான் உன்கிட்ட நேத்து பொய் சொல்லல. நீ உண்மையாவே இப்ப என்ன கிஸ் பண்ணிட்டு போற" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பக்கத்துல நிக்கிறாரு. "நான் ஒண்ணும் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக இங்க வரல" அப்படின்னு ஹீரோ சொன்னோனே, நம்ம ஹீரோயினி பட்டுன்னு கிராஸ் பண்ணி போய் படுத்துர்றாங்க. அந்த ஷார்ட்ஸ்ல நம்மளுக்கு காமிப்பாங்க இல்லையா? அப்ப நம்ம ஹீரோவும், நம்ம ஹீரோயினியோட அப்பாவோட சமாதிக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அந்த சீன வந்து காமிக்கிறாங்க. ஃபிளாஷ்பேக் தான் வந்து காமிக்கிறாங்க. ஃபிளாஷ்பேக்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோயினி வந்துட்டு கையில அடிபட்டுருக்கு போல. நம்ம ஹீரோ என்ன அடின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினி ஃபிளாஷ்பேக்ல இன்னொரு ஃபிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. என்னன்னா, அவங்க வந்துட்டு அந்த மாரி ஸ்லீப் வாக் பண்ணிட்டு இருக்கும்போது, போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதோ எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க போல. அத அவங்க தம்பி பார்த்த உடனே அவங்க ஆன்டி கிட்ட சொல்லி, ஏதோ ஸ்டிக் வச்சு அவங்க கையில வந்து அடிச்சுட்டு இருக்காங்க போல. அவங்க ஸ்லீப் வாக் தான் பண்றாங்கன்னு தெரியாத, "நீ எல்லாரையும் பயப்படுத்திட்டு இருக்க. பேய் மாரி சுத்திட்டு இருக்கன்னு" சொல்லி அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க போல. அந்த சீன் பார்க்கறதுக்கே ஹீரோயினி ரொம்ப பாவமா இருக்குது. அது ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோயினி சொல்றதில்ல. யோசிச்சு பார்த்துட்டு, "ஒண்ணும் இல்ல கீழ விழுந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அதிலயே ஒரு அழகா வந்து பட்டர்ஃப்ளை மாரி வரைஞ்சுட்டு, நம்ம ஹீரோ குடுத்துட்டு போறாரு. நம்ம ஹீரோயினி அத பார்த்துட்டு வந்து சிரிக்கிறாங்க. அத வந்து நம்மளுக்கு ஃபிளாஷ்பேக்ல வந்து காமிக்கிறாங்க. இப்போ பிரசன்ட்ல வந்து நம்ம ஹீரோயினி வந்து எழுறாங்க. எழுந்துட்டு, "என்ன நடந்துச்சு? டோராண்ட வச்சிருந்த கதவு என்ன ஆச்சு?" அப்படின்னு. அவங்க வெளிய போவாத இருக்கிறதுக்காக தானே அத வச்சிருந்தாங்க. ஆனா பார்த்தா அது இருக்கிறதில்ல. நம்ம ஹீரோயினி எழுந்து வராங்க. ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினி போயிட்டு ஏதோ தண்ணி ஏதோ குடிச்சுட்டு வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே ஹீரோ வந்துட்டு, "சாப்பிடுறியா?" அப்படின்னோனே, அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயினி, "நான் மறுபடியும் வந்துட்டு ஸ்லீப் வாக் பண்ணனா?" அப்படின்ன உடனே ஹீரோ வந்துட்டு, "ஆமா"
அப்படின்னு சொல்லிட்டு, "நான் என்ன பண்ணேன் சொல்லு" அப்படின்னு உடனே ஹீரோ, "நான் இப்ப எதுவுமே சொல்லலையே, நீ எதுக்கு இப்போ ரொம்ப எமோஷனல் ஆவுற?" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்கிறாரு. உடனே ஹீரோயினி வந்து, "நான் என்ன பண்ணேன்னு சொல்லேன் ப்ளீஸ்" அப்படின்ன உடனே ஹீரோ வந்துட்டு, "நீ என்கிட்ட நெறைய தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. என்ன பண்றது? இதுக்கெல்லாம் நீ வந்து எனக்கு ரீபே பண்ணியே ஆகணும்" அப்படின்னோனே, ஹீரோயினி "ரீபே பண்ணணுமா? காசு குடுக்கணுமா சொல்லு" அப்படின்னோனே, ஹீரோ அப்படியே கப்பு வச்சுட்டு நம்ம ஹீரோயினிய வந்து அப்படியே பார்க்குறாரு. உடனே ஹீரோயினியும் அப்படியே ஒண்ணும் தெரியாத மாரி குனிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினி வந்து ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவ பத்தியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் வந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அக்செப்ட் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீன வந்து கட் பண்ணி நம்ம ஹீரோயினி ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கா இல்லையா? அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட அதாவது அந்த கம்பெனில வந்துட்டு ஒரு இன்டர்ன்ஷிப்புக்காக வந்து வந்திருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது இன்டர்ன்ஷிப்காக வருவாங்க இல்லையா? அந்த மாரி வந்து வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினி கிட்ட அந்த பையன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனுக்கு வந்து நம்ம ஹீரோயினி மேல ஒரு கிரஷ் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினிக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையன் வந்து பக்கத்துல நின்னு நின்னு பார்க்குறான் நம்ம ஹீரோயினி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கத. நம்ம ஹீரோ வந்து ஏதோ அமௌண்ட் வந்து அனுப்புறாரு. நம்ம ஹீரோயினி "நீ நெறைய அனுப்பிச்சிட்ட" அப்டின்ன உடனே, "சரி ஓகே நான் மாத்தி அனுப்பிச்சுட்டேன். நெக்ஸ்ட் மந்த் ரென்ட்‌க்கு அப்டியே வச்சுக்கோ" அப்டின்னோனே, ஹீரோயினி வந்துட்டு "நெக்ஸ்ட் மந்த்‌க்கு ரென்ட்‌க்கா? அப்ப அவன் நெக்ஸ்ட் மந்த் காலி பண்ண மாட்டானா?" அப்டின்ட்டு நம்ம ஹீரோயினி அப்டியே எழுந்து போய் அந்த பையன் இருக்கிறான்னு தனியா போய் மெசேஜ் பண்றாங்க. அதாவது வாய்ஸ் கால் மாரி குடுக்குறாங்க. இந்த மாதிரி "நீ வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டே பண்ண போறியா? நான் வேற ரூம்மேட் பார்க்க வேணாவா?" அப்படின்னோனே, ஹீரோ வந்து மறுபடியும் டீஸ் பண்றாரு. "நீ எனக்கு ரீபே பண்ற வரைக்கும் நான் வந்து வீடு சேஞ்ச் பண்ண மாட்டேன்" அப்படின்னோனே, "எதுக்கு ரீபே பண்ணணும்?" அப்படின்ன உடனே, "உனக்கு ஞாபகம் இல்லையா? நேத்து நைட்டு நீ என்கிட்ட நடந்துக்கினது" அப்படின்னு ஹீரோ வந்து டீஸ் பண்றாரு. இந்த சைடு அந்த பையன் வந்துட்டு, "உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா?" அப்படின்னோனே, நம்ம ஹீரோயினி, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிர்றாங்க. நம்ம ஹீரோ பண்ண மெசேஜே வந்து நம்ம ஹீரோயினி வந்து எடுத்து எடுத்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சீன் கட் பண்ணி ஆஃபீஸ்ல இவங்கலாம் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் அத பத்தியே தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் வந்து நம்ம ஹீரோயினிய வந்து டீஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயினிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூக்காக வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்டர்ன்ஷிப் வந்துக்கு இந்த பையன் கூட தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாரி வந்து ஆஃபீஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. லேட் நைட் ஆயிடுது. எல்லாரும் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஜூனியர் பையன் மட்டும் தான் நம்ம ஹீரோயினி கிட்ட இருக்கிறான். ஹீரோயினி "நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன்னா" "இல்ல நான் உங்க கூடவே இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்லிர்றான். சாப்பிட வந்து வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினி வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்றாங்க. "நீ இன்னைக்கு நைட் என் கூட ஸ்டே பண்ண வரியா? ப்ளீஸ் ப்ளீஸ்" அப்படின்னு. "ஏன் சாங்கியாங் உன்கிட்ட ஏதாச்சும் தப்பா நடந்துக்கிறானா?" அப்படின்னு ஹீரோயினி, "அப்படிலாம் இல்ல. நான் ஸ்லீப் வாக் பண்றேன்னு நெனைக்கிறேன். நீ என் கூட வாயேன் ப்ளீஸ்" அப்படின்னோனே, "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கிறதில்ல. நம்ம ஹீரோயினி, "நான் மட்டும் தான் 10 மணிக்கு வரலைன்னா இன்ஃபார்ம் பண்ணணும் போல. இவன் எனக்கு இன்ஃபார்மே பண்ண மாட்டேங்கிறான்" அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பேசிட்டு படுக்கலான்னு நம்ம ஹீரோயினி வெளிய வரும்போது பார்த்தா, சவுண்ட் கேட்குது. "நீ வீட்டுக்கு வந்துட்டியா?" அப்படின்னு ஹீரோயின் எட்டி பார்த்தா, அவங்க ஃப்ரெண்ட் அவங்க பேர் வந்து ஜாஷுகன். அவரு வந்துட்டு இருக்கிறாரு. உடனே ஹீரோயினி அவங்க 2 பேரும் வந்து அந்த பாத் டவல் அந்த ட்ரெஸ் வந்து போட்டுட்டு இருக்கத பார்த்தோனே நம்ம ஹீரோயினிக்கு வந்து சிரிப்பு வந்துருது. உடனே அவங்க வந்துட்டு ஹீரோயினி அப்படியே சிரிக்கிறாங்க. "நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன் நீ பார்க்கலையா?" அப்படின்னு ஹீரோயினி கேட்டோனே, நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதுனால பார்க்கலன்னோனே நம்மளுக்கு ஹீரோயினிக்கு இன்னும் சிரிப்பு அதிகமாயிடுது. சரி நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வேக வேகமா மெசேஜ் வந்து எடுத்து பார்க்குறாரு. அடுத்த நாள் மார்னிங் இவங்கலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கா செம்ம சிரிப்பு ஹீரோயினிக்கும், அவங்க ஃப்ரெண்டுக்கும். இவங்க 2 பேரும் வந்து பிஎல் ஸ்டோரி அப்படிங்கிற மாரி அவங்க நெனச்சுக்கிறாங்க போல. அவங்க உழுந்து உழுந்து சிரிக்கிறாங்க 2 பேரும். அப்புறம் நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் பிசினஸ் ட்ரிப் வந்து போறேன். நாளைக்கு நான் வரமாட்டேன்" அப்படின்ன உடனே, "எங்க போற?" அப்படின்னா, அந்த யூனிவர்சிட்டில படிச்சாங்கல்ல, அங்க தான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து சொல்றாங்க. ஹீரோ வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இன்டர்வியூக்கு வந்து வராங்க. அங்க ஒரு லேடி வந்து இன்டர்வியூ எடுக்குறாங்க. அவங்க பொண்ணு வந்து அவங்கள விட்டுட்டு போயிடுச்சு. அப்படிங்கிற மாரி ஒரு இன்டர்வியூ எடுக்கிற சீன வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. அந்த சீன வந்து கட் பண்ண உடனே, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து மறுபடியும் கால் பண்ணி வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நான் ஹாங்காங்க்கு வந்து போறேன். நான் இன்னும் 1 நாள் லேட்டா தான் வருவேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்றாங்க. பார்த்தா பக்கத்துல அந்த பையன் வந்துட்டு ஏதோ ஒண்ணு வச்சுட்டு போறான். ஹீரோ வந்துட்டு யாரு உன் கூட இருக்கிறது அப்படின்ன உடனே, அவன் ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு நீ கூட பார்த்தியா அந்த சூப்பர் மார்க்கெட்ல அவன் தான் அப்படின்னோனே, ஹீரோ வந்து ஓகேன்னு சொல்லி வச்சுறாரு. ஆனாலும் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரே ஜெலஸா வந்து ஃபீல் ஆகுது போல. இந்த சைடு இவங்க வந்து அந்த ஹாங்காங்ல வந்து அந்த அம்மாவ மீட் பண்ணாங்கல்ல, அவங்க பொண்ண வந்து மீட் பண்றதுக்காக வந்து வந்திருக்காங்க. அந்த பொண்ண வந்து நம்ம ஹீரோயினி வந்து இன்டர்வியூ எடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினி மாரி அவங்க அம்மாக்கு புடிக்கலன்னு அந்த பொண்ணு வந்து தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற மாரி நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் இவங்க முடிச்சுட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு 2 பேரும் வந்துட்டு மறுபடியும் வந்துடுறாங்க. ஃப்ளைட் புடிச்சு. வந்துட்டு இருக்கும்போது அந்த பையனோட அக்கா வந்து வராங்க ஸ்டேஷனுக்கு. அதாவது ஏர்போர்ட்க்கு வந்துட்டு, உன் கூட யாரும் வரலையா கூட்டிட்டு போறதுக்கு?" அப்படின்னு. ஹீரோயினி நான் யூசுவலா யாரையும் கூட்டிட்டு வரமாட்டேன் அப்படின்னும்போது, கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து வந்துர்றாரு. "நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னோனே, "நான் இங்க என் ஃப்ரெண்ட் வந்து விடுறதுக்காக வந்தேன். அப்படியே உன்ன பிக்கப் பண்ணின்னு போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயினிய வந்து பிக்கப் பண்ண வராங்க. நம்ம ஹீரோக்கு அப்படியே ஜெலஸா இருக்குது. "நீ நேத்து நைட்டு ஸ்லீப் வாக் பண்ணியா?" அப்படின்னு கேட்டோனே, ஹீரோயினி வந்து, "இல்ல. நான் நல்லா தூங்கும்போது மட்டும் தான் ஸ்லீப் வாக் பண்ணுவேன். நான் ஒண்ணும் பெருசா தூங்கல." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து சொல்றாங்க. அந்த சீன வந்து கட் பண்றாங்க. கட் பண்ணோனே நம்ம ஹீரோயினி நம்மளுக்கு இந்த ஷார்ட்ஸ் காமிக்கிறதுல வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி அந்த ஒய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க போல. சாரி ஒய் யூனிவர்சிட்டில இருக்கும்போது. ஒரு கேக் வாங்க கூட அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கு போல. ஆனா நம்ம ஹீரோயினிக்காக நம்ம ஹீரோ வந்து ஒய் யூனிவர்சிட்டி இருக்கிற இதுக்கு வந்து ஃப்ளைட் ஏறி போய் நம்ம ஹீரோயினிக்காக பார்த்துருக்காரு போல. ஆனா தூரத்துல இருந்து நின்னு பார்த்துருக்காரு போல. அந்த சீன வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸ்கூல் டேஸ் தான் வந்து மறுபடியும் காமிக்கிறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க டான்சிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு போல அந்த ஃப்ளாஷ்பேக்ல ஸ்கூல்ல. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினிக்கு வந்து ஏதோ ஒரு காம்படிஷன் மாரி வருது போல. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களுக்காக ரூம் எடுத்து குடுத்துட்டு, நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியில பனியிலே வந்து உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினி டான்ஸ் ஆடுறத வந்து அப்படியே ரசிக்கிற மாரி நெறைய ரீல்ஸ்ல வந்து நம்ம இந்த சீன்ஸ வந்து பார்த்துருப்போம். அவ்வளோ அழகா வந்து அந்த சீன வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ பிரசன்ட்ல வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவ கூப்ட்டு அவங்க பொண்ணு தான் சொல்லிருச்சுல்ல, நான் என் ஓன் லைஃப் வாழ்றதுக்கு தான் ஆசைப்படுறேன்னிட்டு. உடனே நம்ம ஹீரோயினி வந்துட்டு அவங்க அம்மாவ கூப்ட்டு சொல்லிர்றாங்க. "நீங்க இனிமேல் உங்க பொண்ண தேடாதீங்க. அவங்க லைஃப அவங்க பார்த்துக்கிட்டும்." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்ற சீன வந்து காமிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கால்ல, அந்த பையன் வந்து கூப்பிடுறான். "என்னோட வெல்கம் பார்ட்டிக்கு நீங்க வாங்கலாம் ப்ளீஸ்" அப்படின்னோனே, ஹீரோயினி "இல்லப்பா எனக்கு ஒர்க் இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க கோவொர்க்கர் வந்து வராங்க. கோவொர்க்கரும் வந்துட்டு கூப்பிடுறாங்க. "நீ வாயேன்" அப்படின்னோனே, "சரி என்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் டைம் கிடைச்சா வரேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி வந்துட்டு கிளம்பலான்னு வெளிய வராங்க. அவங்கள்ட்ட ஏதோ ஒரு ஹெட் ஆஃபீசர் மாரி இருக்காரு. அவரு வந்துட்டு கேட்கறாரு, "உனக்கு இங்க எல்லாமே ஓகே தானே? உன்ன யாராச்சும் இங்க அப்யூஸ் பண்றாங்களா?" அப்படின்னு ஹீரோயினி கேட்கறாங்க. ஹீரோயினி "அப்படிலாம் இல்ல சார்" அப்படின்னோனே, "நீ தைரியமா என்கிட்ட சொல்லுமா" அப்படின்னோனே, "இல்ல சார் அப்படிலாம் எதுவும் இல்ல" அப்படின்னு ஹீரோயினி சொன்னே, "சரி வா நம்ம அந்த பார்ட்டிக்கு போலாம். என் கார்லயே போயிரலாம்" அப்படின்னு ஹீரோயின் "இல்ல" அப்படின்னோனே, "வாம்மா, வாம்மா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த பார்ட்டி வந்து நம்ம ஹீரோவோட அந்த ஓவர் டைம் ரெஸ்டாரண்ட்ல தான் நடக்குது போல. அந்த கிளப்ல தான் வந்திருக்காங்க. வந்தோனே இவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க கீழ வந்து அவரு தானே ஓனரு. அவரு அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே நின்னு மேல நம்ம ஹீரோயினி வந்து பேசிட்டு இருக்கிறது வந்துட்டு, அப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாங்க. அழகா பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து மறுபடியும் பேசுறத பார்த்து நம்ம ஹீரோக்கு மறுபடியும் ஜெலஸ் ஆயி நம்ம ஹீரோ வந்து போயிறாரு. அப்பதான் அந்த கோவொர்க்கர் வந்து கேட்கிறாரு நம்ம ஹீரோயினி கிட்ட, "ஆமா உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் எங்க? அவரு தான் இப்ப செம்ம ட்ரெண்டிங் ஆச்சே!" அப்படின்னோனே நம்ம ஹீரோயினி அந்த வீடியோவ பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. "ஏய் இது எனக்கு தெரியுமே சாங்கியாங்" அப்படின்னு சொல்லி அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து சொல்றான். "உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னா, "நாங்க ஸ்கூல்ல என்னோட சீனியர் தான் அவரு. ஆனா அவரு வந்து கிராஜுவேஷன் அன்னைக்கு 10 பாட்டில் வந்து குடிச்சிட்டாராமா" அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்றான். நம்ம ஹீரோயினி வந்து யோசிக்கிறாங்க. ஆமா கிராஜுவேட் அன்னைக்கு எப்படி குடிச்சான் அப்படின்னா, "தெரியல அவருக்கு ஏதோ ஒரு டிப்ரஷன் போல அப்ப குடிச்சாருன்னு ஸ்கூலே அத பேசிக்கிச்சு" அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்றத வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வெளிய நின்னுட்டு இருக்காங்க. அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் நம்ம ஹீரோயினியும் ஃபுல்லா குடிச்சுட்டு வெளிய வராங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அவங்க 2 பேரும் கை புடிச்சிட்டு இருக்க. "கைய விடு ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன கடகடன்னு தூக்கின்னு போய் கார்ல பின்னாடி சீட்ல உட்கார வச்சுட்டு, நம்ம ஹீரோயினி வந்து முன்னாடி சீட்ல வந்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு 2 பேரும் வந்துட்டு அந்த பையன அவனோட பிளேஸ்ல எடுத்துட்டு போய் உட்டுட்டு, நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வராரு. அப்ப நம்ம ஹீரோயினி வந்து சொல்றாங்க. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ டீச்சர்ஸ் வச்ச பார்ட்டில வந்து குடிச்சிட்டு வந்திருக்காரு போல. அப்படியே தள்ளாடிட்டே வராரு. ஹீரோயினி "நீங்க ட்ரிங்க்ஸ் எப்படி குடிச்ச ஸ்கூல் படிக்கும்போது?" அப்படின்னா, "நான் நார்மல் ட்ரிங்க் தான் குடிக்கணும்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே தள்ளாடிட்டே வராரு. கீழ கீழ பொத்து பொத்துன்னு விழுறாரு. நம்ம ஹீரோயினி "சரி வா நான் கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி அவரு கைய புடிச்சு ஷோல்டர்ல வந்து நம்ம ஹீரோயினி வந்து கூட்டு போறாங்க. கூட்டு போம்போது அவங்க அப்படியே பேசிட்டே வந்து கூட்டு போயிட்டுருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, "உண்மையா ஒண்ணு சொல்லட்டா, நான் நார்மல் ட்ரிங்க் தான் குடிச்சேன்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின அப்பயே டீஸ் பண்ணியிருக்காரு போல. உடனே ஹீரோயினி டென்ஷன் ஆயி அங்கருந்து போயிட்டுருக்காங்க. அத வந்து நம்ம ஹீரோயினி யோசிச்சு பார்த்துட்டு, "நீ உண்மையாவே அப்ப நார்மல் ட்ரிங்க் தான் குடிச்சியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி கியூட்டா ரியாக்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் லிஃப்ட்ல வந்து வந்தோனே நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோ மேலயே வந்து விழுறாங்க.
நம்ம ஹீரோக்கா சொல்லவே தேவையில்ல. ஹீரோயினி வந்து டச் பண்ணும்போது ஒரு மாரி ஃபீல் ஆவுது. ஹீரோ வந்து "நீ என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த முறை என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லப் போற?" அப்படின்னோனே, ஹீரோயினி வந்துட்டு "சாரி" அப்படின்னோனே, "நீ ஒழுங்கா நட ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு, "நான் நடக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஷர்ட்ல வந்து கை வைக்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு, "அம்மா நீ என்ன ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்றியா? அதுன்னா சொல்லிடு ஸ்ட்ரெய்ட்டா. நான் அட்லீஸ்ட் உன்ன கன்சிடர் ஆச்சும் பண்றேன்" அப்படின்னோனே, ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, "அப்படிலாம் இல்ல" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே தள்ளாடிட்டே வராங்க. ஹீரோ வந்து பின்னாடி அப்படியே புடிக்கலான்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு, "ஹீரோ நீ எதுக்காக இப்படி குடிச்ச? இனிமேல் இந்த மாரிலாம் குடிக்காத" அப்படின்னோனே நம்ம ஹீரோயின் வந்து கேட்கறாங்க, "அப்ப நீ மட்டும் எதுக்கு கிராஜுவேஷன்ல 10 பாட்டில் குடிச்சியாமே?" அப்படின்னோனே, "ஹீரோ உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னோனே, "ஹீரோயினுக்கு தெரியும். நீ எதுக்காக குடிச்சன்னு சொல்லு" அப்படின்னோனே, "ஹீரோ எனக்கு ஞாபகம் இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் பிரேக்கப் பண்ணாங்க இல்லையா? அவங்க வந்துட்டு என்ன டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணியா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஒரு சீன் காமிக்கிறாங்கல்ல. அந்த இடத்துல நடந்திருக்கும்போது தான் நம்ம ஹீரோ வந்து டிப்ரஷன்ல போய் ஃபுல்லா குடிச்சிருக்காரு போல. அந்த சீன வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. காமிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினிக்காக வந்து ஹனி போட்டு சுடுதண்ணீல வந்து எடுத்து குடுக்குறாங்க. அத பார்த்தோனே நம்ம ஹீரோயினிக்கு வந்து அவங்க அப்பா எடுத்து குடுக்குற ஞாபகம் வந்து வந்துருது. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே சொல்றாங்க, "நீ ரொம்ப நாளைக்கு இங்கேயே இரு. சீக்கிரமா காலி பண்ணிடாத" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி உள்ள போய் படுத்துர்றாங்க. உள்ள போய் படுத்துட்டு நம்ம ஹீரோயினி வந்து யோசிக்கிறாங்க, "நான் எவ்ளோ மோசமானவ! அவன எவ்ளோ பேடா ட்ரீட் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினிக்கு ஒரே கில்ட்டாவே இருக்குது போல. அந்த பூனைக்குட்டி கூட நம்ம ஹீரோவாவே நம்ம ஹீரோயினிக்கு வந்து தெரியிறாங்க போல. அதுக்கப்புறம் வெளிய வந்து நம்ம ஹீரோயினி தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, "நீ மறுபடியும் ஸ்லீப் வாக் பண்ண ஆரம்பிச்சுட்டியா? ட்ரிங்க் பண்ணிக்கிற அன்னைக்கு கூட உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ்?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அப்படியே யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினி வந்து அப்படியே ஸ்லீப் வாக் பண்ற மாரி சும்மா நடிக்கிறாங்க. நடிச்சுட்டு அவங்களுக்கு அப்படியே கில்ட்டா இருக்குது இல்லையா? நம்ப ஹீரோ வந்துட்டு இந்த மாரி பண்றது கில்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினி அப்படியே வந்துட்டு, நம்ம ஹீரோ வந்துட்டு கிராஸ் பண்ணி போறாங்க. ஹீரோ வந்து கேட்கறாரு, "இன்னைக்கு நீ எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலையா என்கிட்ட?" அப்படின்னு ஹீரோ வந்து கேட்டோனே, நம்ம ஹீரோயினி அப்படியே திரும்பி அவங்க கில்ட் வந்துட்டு நம்ம ஹீரோ அவங்களுக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு, நம்ம ஹீரோயினி அப்படியே போய் அவர வந்து ஹக் பண்றாங்க. சின்ன அந்த ஸ்கூல் டேஸ்ல நடந்தது எல்லாம் நம்ம ஹீரோயினி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கும் அவர் மேல ரொம்ப லவ் இருக்கு போல. அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினிய வந்து ஹக் பண்ற சீன் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினிய விட்டுட்டு அப்படியே உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு நம்ம இப்ப என்ன பண்ணோம்? உண்மையாவே நான் அவன அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் போலயே! ஐய்யய்யோ! நான் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டுறலாமா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி அப்படியே பொலம்புன்னு பொலம்புறாங்க. அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி அப்படியே ஒண்ணும் நடக்காத மாரி வராங்க. ஆனா அவங்க ஃபேஸே அப்படியே காமிச்சு குடுக்குது அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னிட்டு. உடனே ஹீரோ கிட்ட வந்து உட்காந்துட்டு, "நேத்து நைட்டும் நான் ஸ்லீப் வாக் பண்ணேனா, உனக்கு தெரியுமா?" அப்படின்னோனே ஹீரோ, "ஆமா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அம்மா நான் ஏதாச்சும் வியர்டா பண்ணேனா?" அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ வந்துட்டு, "என்ன வந்து ஹக் பண்ணேன்" அப்படின்னாரு. உடனே ஹீரோயினி வந்துட்டு, "ஓ! அப்படியா? சாரி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு, "அம்மா நீ எத்தன முறை தான் சாரி கேட்க போற? ஆனா உன்னோட பர்ப்போஸ் தான் என்ன சொல்லு என்கிட்ட என்ன பண்ணலாம்னு நீ நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினிக்கா என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே கம்முனே இருக்கிறாங்க. "நான் அந்த மாரி பண்ண மாட்டேன். இனிமேல் நீ என்ன பண்ணு, டோர வந்து லாக் பண்ணி நீ தூங்கு" அப்படின்னோனே, ஹீரோ "என்ன இங்க கரடியா இருக்குது நான் லாக் பண்ணி தூங்குறதுக்கா?" அப்படின்னு ஹீரோ வந்து கேட்கிறாரு. உடனே ஹீரோயினி "வேற என்ன பண்றது?" அப்படின்னு, "எனக்கு என்னவோ உன் மேல டவுட்டா இருக்குது. உண்மையாவே அது ஸ்லீப் வாக் தானா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு, நம்ம ஹீரோயினி அப்படியே டீஸ் பண்றாங்க. ஹீரோயினி குடுகுடுன்னு எழுந்து ஓடிர்றாங்க. அதுக்கப்புறம் லிஃப்ட்ல 2 பேரும் வந்து வராங்க. அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு, "நான் உன்னோட ஆஃபீஸ் வழியா தான் போறேன். உன்ன டிராப் பண்ணிர்றேன் வா" அப்படின்னோனே ஹீரோயினி வந்துட்டு, "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கம்முனே இருக்கிறாங்க அவங்க. அவங்களுக்கு ஒரு கில்ட்டாவே இருக்குது. உண்மையாவே நம்ம ஹக் பண்ணிட்டோமே அப்படின்னிட்டு. ஆனா ஹீரோ வந்துட்டு, "உனக்கு ஏதாச்சும் சிக்கா இருக்கிறியா நீ?" அப்படின்னு, "அப்படிலாம் இல்லையே" அப்படின்னு ஹீரோயினி வந்து சொல்றாங்க. சொன்னோனே, "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து விடுறாங்க. ஆஃபீஸாண்ட இறங்குன உடனே நம்ம ஹீரோ, "உன் தலையில ஏதோ இருக்குது பாரு" அப்படின்னோனே, "என்ன?" அப்படின்னோனே, "பின்னாடி சைடு இருக்குது. என்கிட்ட வா" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே தலைய வந்து தடவி குடுக்குறாரு. தடவி குடுத்து, "சரி கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. ஆனா ஜூனியர் ஆர்டிஸ்ட் பையன் வந்துட்டு நம்ம ஹீரோயினி கிட்ட வந்துட்டு, "நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்டோனே, "இல்லையே ஏன்?" அப்படின்னோனே, "இல்ல அவரு வந்துட்டு உன்ன ஆஃபீஸ் வரைக்கும் டிராப் பண்றாரு. அதுக்கப்புறம் உன் தலையிலலாம் தடவி குடுத்துட்டு போறாரு" அப்படின்ன உடனே ஹீரோயினி, "அது டேட் பண்றாங்கன்னு அர்த்தமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பார்சல் வருது. அத வாங்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் அத ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க போல. ஸ்லீப் வாக் பண்றதுக்கு வந்து இத எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினி கால் பண்ணி தேங்க்ஸ் வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு வெளிய வந்து வராங்க. வெளிய வந்து வரும்போது,
அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பையன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உங்க ஃப்ரெண்டா வந்து சொன்னாங்க, உங்க கூட சாந்தி அங்க வந்துட்டு அவங்க வீடு ரெடி ஆகி போயிட்டா உங்க ரூம் வந்து வேக்கண்டா இருக்குமே, நான் உங்க வீட்டை பார்க்கலாமா அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினால அவாய்ட் பண்ணவே முடியறதில்ல. சரின்னு கூட்டு போறாங்க. கூட்டு போனா நம்ம ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோ 10 மணி ஆயிடுச்சு, ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணாத வர அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. ஆமா நீ ஒர்க்குக்கு போகலையா இன்னைக்கு அப்படின்னோடனே ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த பையன் வந்து நிக்கிறது பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அப்படியே செம்ம கடுப்பாயிடுது. அதோடவே இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க. நம்மளுக்கு ஷார்ட்ஸ்ல வந்து காமிப்பாங்க இல்லையா? அதுல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினி தலைய தடவி குடுத்தாரு இல்லையா? அவரு வந்து அந்த ஜெலஸ்ல அந்த பையன் நின்னு பார்க்குறான்ங்கிறதுனால தான், நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினி தலையில வந்துட்டு சும்மா ஏதோ இருக்குதுன்னு சொல்லி தடவி குடுத்துருக்காரு போல. அதனால வந்துட்டு அந்த சீன வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இதோடவே இந்த எபிசோட வந்து நம்மளுக்கு முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடு நான் சீக்கிரமா போடுறதுக்காக வந்து ட்ரை பண்றேன். ஓகே. பாய் பாய்.